தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினரை கண்டித்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை காண்போம். கர்நாடகா பெடரேஷன் பொதுச் செயலாளர் சோமசுந்தரமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒற்றுமையை நிலைநிறுத்துவோம், நம் உரிமையை பெற்றிடுவோம். குத்தாதே 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 தொழிலாளர்கள் முதுகில் குத்தாதே தொழிலாளர்கள் முதுகில் குத்தாதே 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 தொழிலாளர்கள் முதுகில் குத்தாதே தொழிலாளர் முதுகில் குத்தாதே. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் கோரிக்கைகள் என்ன? இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? விவரிங்க. வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி அமைப்புக்கு இடையே மோதல் கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மோதல் போக்கு இன்று பெரிதாக வெடித்திருக்கிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் சில நிர்வாகிகள் செயல்பாடுகள் சரியில்லை என கண்டித்து பெப்சி அமைப்பு தரப்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எக்மோரில் உள்ள ராஜரத்னம் மைதானது அருகில் நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் பெப்சி அமைப்பு சேர்ந்த உறுப்பினர்கள் ஏராளமான 1000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதை தவிர இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு மாநிலங்களில் உள்ள இந்த தொழிலாளர் அமைப்பு சேர்ந்த நிர்வாகிகளும், அதாவது கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, அதே போல மாநிலங்களிலிருந்து நிர்வாகிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய காரணம் என்னவென்றால், ஏற்கனவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சி அமைப்புக்குமான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மார்ச் மாதத்தோட நிறைவடைந்து பிறகு புதுப்பிக்கவில்லை. அதே போல் தயாரிப்பாளர் சங்கம் புதிதாக பெப்சிக்கு போல் ஒரு அமைப்பு ஒன்று உருவாகி இருக்கிறது. அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பெப்சியில் உள்ள தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இழக்க நேரிடும். இது அந்த அமைப்புக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்க கூடாது. பெப்சி அமைப்பு பல தடவை கோரிக்கை வைத்தாலும் அவர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. மேலும் பெப்சி அமைப்பு சரியா எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என தயாரிப்பாளர் சங்கம் தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் நாளுக்கு நாள் இவர்கள் தரப்பு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடைபெற்றிருந்து இறுதியாக இது அரசு இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பெப்சி அமைப்பு தரப்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பெப்சி அமைப்பின் தலைவர் RK செல்வமணி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு, அதாவது சினிமா துறை பொறுத்தவரை மற்றும் 23 கிராப்ட் என்பார்கள். ஒவ்வொரு அமைப்பில் சேர்ந்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல் அந்தந்த அமைப்பில் சேர்ந்த தொழிலாளர்களும் உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா.